Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மசால் தோசை எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். அதுவும் நார்மலாக இல்லாமல் நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, மசால் தோசை. அந்த ஸ்டைலில் வீட்லேயே சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. தோசையை வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம தோசைக்கு உள்ளே வைப்போம் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு மசாலா, அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவை பொறுத்த வரைக்கும் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகா தான் காரத்துக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க. இப்போ நான் கொஞ்சமாக சால்ட், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுட்டேன். இது போட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கரண்டியால் ஜஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இதுலேயே அப்படியே ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இருக்கட்டும். அதிலே நம்மளுக்கு இந்த மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாம் போட்ட உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்தாச்சு. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கார சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும் போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கார சட்னி ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் இருந்தால் அது போட்டுக்குங்க. இல்லைனா நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். இது போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் ஒரு 6லேருந்து 8 பல்லு அளவுக்கு பூண்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்காக நான் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நான் ஒரு 7 மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் மிளகாவை ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 7லேருந்து 15 மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் சேர்த்த இந்த காஞ்ச மிளகாவோட குவான்டிட்டி வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இது எல்லாம் போட்டு நல்லா வதங்கி கலர்லாம் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது நல்லா ஆறிட்ட பிறகு நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கார சட்னி, ரெட் சட்னின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காரம் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாகவே போடுவாங்க. நான் பசங்க சாப்பிட்றதால காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுட்டேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாவை போட்டு நல்லா ரெட் சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா, கார சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே தோசை ஊற்றுறதுக்காக மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் தவா வச்சாச்சு. தவா வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு போட்டு நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரான் தோசை, அதாவது தோசையில் இறால் மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோவோ போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண தோசை தான் அது. அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கார சட்னி, அது போட்டு 4 பக்கமும் எல்லா சைடும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இதில் நீங்கள் கார சட்னி அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக வெறும் அந்த பொட்டேட்டோ மசாலா கூட நீங்கள் போடலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் கார சட்னி போட்டு இந்த மசாலா செய்யும் போது நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா மசாலா தோசை, அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கார சட்னி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வச்சுக்கிங்க.
பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் எண்ணெய் நான் ஊற்றுறேன். எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைனா பட்டர் கூட போடலாம். இன்னும் நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த சைட்லாம் நல்லா பிரிஞ்சு தோசை வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். மசால் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தோசை ரெடி பண்ணிவிடுங்க. மசால் தோசை ரெடி பண்ணிவிட்டு கூடவே சூடான சாம்பார் ப்ளஸ் அந்த தேங்காய் சட்னியோடு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சாம்பார் சட்னி ரெடி பண்ணலாம் கூட பரவாயில்ல. இதை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஏன்னா இதில் நம்ம ஆல்ரெடி கார சட்னி இதில் போட்டிருக்கோம். ப்ளஸ் உருளைக்கிழங்கு மசாலாவும் இருக்குது. இதை அப்படியே கூட நமக்கு கொடுக்கலாம். நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் சாம்பார் சட்னி ரெடி பண்ணிக்கிங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அந்த ஃபீலிங் வீட்டில் வந்து கிடைக்கும். அதுக்காக தான். பட் நான் வந்து ரெடி பண்ணலை. எனக்கு வந்து டைம் இல்லை. ஜஸ்ட்டு நான் இதை அப்படியே தான் கொடுத்துட்டேன் என் பசங்களுக்கு. அப்படியே நல்லா தான் இருந்தது இது. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சர்வ் பண்ணிக்கிங்க. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் மசால் தோசை ரெடி. இதே மசால் தோசையை நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வெறும் உருளைக்கிழங்கு மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரெடி பண்ணிக்கிங்க. தோசை வந்து நல்லா ஊற்றிட்டு நடுவில் வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங் கொடுத்துட்டு ரோல் பண்ணி எடுத்துருங்க. அதுவும் உங்களுக்கு மசால் தோசை. ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸில் வெறும் ப்ளெயினாக அப்படி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும். பட் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் உள்ளே வந்து அந்த கார சட்னியோட கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.